சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பு. மத்திய அரசாங்கம் ஆடு வளர்க்க, கோழி வளர்க்க, மாடு வளர்க்க, பன்னி வளர்க்க, ஒரு லைஃப் ஸ்டாக் அனிமல்ஸ் வந்துட்டு வளர்க்குறதுக்கு மானியமாக 5 லட்சத்துல இருந்து 25 லட்சம் வரைக்கும் கொடுக்க போறதாக ஒரு தகவல் வந்து வெளியாகி இருக்கு. அதே மாதிரி இலவச கோழி வளர்ப்பு திட்டத்தின் மூலமாக கோழி பண்ணை, ஆட்டுப்பண்ணை வைக்கிறதுக்கும் மத்திய அரசாங்கம் மானியத்துடன் கூடிய கடன் உதவி திட்டம் கொடுக்க போறதா ஒரு அறிவிப்பு வந்து வெளியாகி இருக்கு. இந்த திட்டத்துல எப்படி நம்ம அப்ளை பண்ணலாம், எப்படி நம்ம சேரலாம், இந்த திட்டத்துக்கு யார் யாரெல்லாம் தகுதியானவர்கள் அப்படிங்கிற முழுமையான தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுசா பாருங்க. அப்பதான் என்ன சொல்றோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவா புரியும். நீங்க இப்பதான் புதுசா நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா இப்பவே டிடி தமிழ் அப்டேட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூடவே பக்கத்துல வர பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்பதான் அனைத்து புதிய தகவல்களுமே உங்களுடைய மொபைலுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனா வந்து சேரும். அண்ட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ண மறந்துடாதீங்க. மறக்காம லைக் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம கமெண்ட் பாக்ஸ்ல ஹைப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வரும், அதையும் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். இந்த திட்டம் 2022ல தொடங்கப்பட்ட ஒரு சூப்பரான திட்டம் தாங்க. இந்த திட்டத்தோட பெயர் என்ன அப்படின்னா நேஷனல் லைஃப் ஸ்டாக் மிஷன் அப்படின்னு சொல்வாங்க. இந்த திட்டத்துக்கு பாத்தீங்க அப்படின்னா வருடத்திற்கு ஒரு தடவை வந்துட்டு 10,000ல இருந்து 1000 பேர்கிட்ட செலக்ட் பண்ணுவாங்க. 50 லட்சம் வரைக்கும் மானியத்துல வந்து கொடுக்குறாங்க. ஆடு, கோழி வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுல மாடு, பன்றி இருக்கு. அது மட்டும் இல்லாம அதாவது கோழி, செம்மறியாடு வளர்க்க மத்திய அரசு 25 லட்சம் வரைக்கும் மானியம் வழங்கும் ஒரு புதிய திட்டத்தை வந்து அறிமுகப்படுத்தி இருக்காங்க. இந்த திட்டம் படித்து வேலை கிடைக்கவில்லை என்ற கவலையை உடனே விட்டுவிட்டு கால்நடை வளர்ப்பின் வாயிலாக நீங்கள் தொழில் முனைவராக ஆகலாம். இதுதான் லைஃப் ஸ்டாக் மிஷன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. இதுல வந்து நீங்க என்னென்ன பண்ண போறீங்க அப்படின்னா இந்த திட்டத்தின் நோக்கம் என்ன அப்படின்னா இந்த திட்டத்தின் நோக்கமானது செம்மறியாடு வளர்ப்பு, வெள்ளாடு வளர்ப்பு, புறக்கடை கோழி வளர்ப்பு, பன்றி வளர்ப்பு, தீவன பயிர் சேமிப்பு மேம்படுத்துதல், செம்மறியாடு மற்றும் வெள்ளாட்டினை மேம்படுத்துதல் மற்றும் தீவன உற்பத்தி உள்ளிட்ட பணிகளை மேற்கொள்ள தொழில் முனைக்கும் திட்டமாகும். இந்த திட்டத்தின் பயனாளிகள் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த திட்டத்தில் தனிநபர் சுய உதவி குழுக்கள், விவசாய உற்பத்தியாளர்கள், அமைப்பு விவசாய கூட்டுறவுகள், கூட்டுறவு பொறுப்பு சங்கங்கள் ஆகியவர்கள் தகுதியானவர்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. தொழில் முனைவோர் சொந்தமாக அல்லது குத்தகைக்கு எடுக்கப்பட்ட நிலம் வைத்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. இது தொழில் முனைவராக இருப்பவர்கள் வந்துட்டு நீங்க குத்தகைக்கு ஒரு இடம் இருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சொந்த இடம் இருந்தாலும் நீங்க அப்ளை பண்ணலாம். தொழில் முனைவோர் தகுதியான நிறுவன திட்டத்திற்கு வசதியான வங்கி கடன் அனுமதி அல்லது வங்கி உத்தரவாதத்தை பெற வேண்டும். திட்ட மதிப்பீட்டின் அங்கீகாரத்தினையும் பெற வேண்டும் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இதுல வந்துட்டு தொழில் முனைவோர் மட்டும் இருந்தா மட்டும் போதாது. வங்கியில் வந்துட்டு நீங்க திட்டத்தை பற்றி அறிக்கை தயாரித்து வங்கியில அனுமதி பெற்றிருக்கணும். உங்க பகுதியில ஒரு வங்கி இருக்கு அப்படின்னா உதாரணமா உங்க பகுதியில ஸ்டேட் பேங்க் இருக்கு அப்படின்னு எடுத்துக்கோங்க. இல்ல இந்தியன் பேங்க் இருக்கு, இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் இருக்கு. இந்த பேங்க்ல நீங்க நேரடியா போயிட்டு மேனேஜர் கிட்ட அப்ரோச் வந்து பண்ணணும். அதாவது எப்படி கேட்கணும் அப்படின்னா லைஃப் ஸ்டாக் மிஷன் ஸ்கீம்ல ஆடு வளர்க்க போறேன், இல்ல கோழி வளர்க்க போறேன், அதற்கான லோன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து கேட்கணும். ஸோ அப்படி நீங்க கேட்கும்போது ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. உங்ககிட்ட ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் அப்படின்னா சொந்தமா இடம் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். கோழி பண்ணை அமைக்கணும், இல்ல ஆட்டு பண்ணை அமைக்கணும். அது மட்டும் இல்லாம நீங்க எத்தனை ஆடு வாங்க போறீங்க அப்படிங்கறத பத்தியெல்லாம் டீட்டெயில்டான ரிப்போர்ட் வந்து இருக்கணும். இந்த லைஃப் ஸ்டாக் மிஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆடு வளர்ப்புக்கு இந்த ஆடு வளர்ப்பு திட்டத்தின் மூலமாக சவுத் சைட்ல வந்துட்டு தமிழ்நாட்டில் ஆடுக்கான விற்பனை பண்றாங்க. அவங்க என்ன ஸ்கீம்ல அவங்களுக்கு ஆடும் கொடுக்குறாங்க அப்படிங்கிறதையும் நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும். நீங்க விண்ணப்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அவங்களோட வெப்சைட்டும் கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த லைஃப் ஸ்டாக் மிஷனோட வெப்சைட்டும் இருக்கு, கவர்மெண்டோட ஒஃபிஷியல் வெப்சைட்டும் இருக்கு. NLM.gov
udyamitra.in அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. நீங்கள் சமர்ப்பிக்கும் விண்ணப்பங்கள் இத்திட்டத்தை மாநில அளவில் செயல்படுத்தும் நிறுவனமான தமிழ்நாடு கால்நடை மேம்பாட்டு முகமையின் திட்ட மதிப்பீட்டு குழுவால் பரிசீலிக்கப்பட்டு திட்ட வழிகாட்டுதலின்படி உள்ளவற்றை கடன் வசதி பெற வங்கிக்கு அனுப்பப்படும். இது ஒவ்வொரு ஊர் பகுதியிலையும் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு காஞ்சிபுரம் மாவட்டம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா காட்டுப்பாக்கம், சென்னைக்கு நேர்ல காட்டுப்பாக்கம் அப்படிங்கிற வில்லேஜ் இருக்கும். அந்த காட்டுப்பாக்கத்துல இந்த கவர்மெண்ட் கால்நடை தொழில் முனைவோர் மையம் இருக்கும். ஸோ அதுக்கு நீங்கள் நேரடியாக போயிட்டு லைவ் ஸ்டாக், அதாவது என்டர்பிரினர்ஷிப் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இந்த டிபார்ட்மெண்ட்டில் போயிட்டு நீங்கள் நேரடியாக போயிட்டு டீட்டெயில் எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ அவங்க உங்களுக்கு சொல்வாங்க. இதில் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதையும் சொல்வாங்க. கால்நடை சார்ந்த தொழில் மேற்கொள்ள முனைவோர் இத்திட்டத்தில் பங்கேற்று பயன்பெறலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கால்நடை பராமரிப்பு மற்றும் மருத்துவ பணி ஆணையர் தெரிவித்திருக்காங்க. இத்திட்டத்தின் கீழ் கோழி வளர்க்கும் முனைவோர் 100 நாட்டுக்கோழி கொண்ட பண்ணை அமைத்து முட்டை உற்பத்தி செய்து கோழி குஞ்சு பொரிக்கும் வழி குஞ்சுகளுக்கு உற்பத்தி செய்து 4 வார வயது வரை வளர்த்த பிறகு மொத்த திட்ட செலவில் 50% மானியம், அதிகபட்சமாக 20 லட்சம் 25 லட்சம் வரைக்கும் மானியம் கொடுப்பாங்க அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஆடு அல்லது செம்மறி ஆடுகள் வளர்க்க முனைவோருக்கு 500 பெண் ஆடுகள் 25 கிடா ஆடுகள் கொண்ட அலகு அமைக்க மொத்த திட்ட செலவில் மூலதனத்தில் 50% மானியம் இருக்கும். அதிகபட்சமாக 50 லட்சம் வரைக்கும் மானியம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2 தவணைகளாக வழங்கப்படும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பன்றி பண்ணை அமைக்க முனைவோருக்கு 100 பெண் பன்றிகள் 25 ஆண் பன்றிகள் கொண்ட அலகு அமைக்க மொத்த திட்ட செலவில் மூலதனத்தில் 50% மானியமாக அதிகபட்சமாக 30 லட்சம் வரை மானியம் வழங்கப்படும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. தீவனம் மற்றும் தீவன பயிர் சேமிப்பு மற்றும் பாதுகாப்பான ஓராண்டிற்கு 2000 இருந்து 400 மெட்ரிக் டன் வைக்கோல், ஊறுகாய் போல் ஒரே நாளில் 30 மெட்ரிக் டன் மொத்த கலப்பு தீவனம், தீவன கட்டி தயாரித்தல் மற்றும் சேமித்தல் பணிகளை மேற்கொள்ள முனைவோருக்கு தளவாடங்கள் வாங்க மொத்த திட்ட செலவில் மூலதனத்தில் 50% மானியம், அதிகபட்சமாக ரூபாய் 50 லட்சம் வரை மானியம் வழங்கப்படும். இந்த திட்டத்திற்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். திட்டப்பணி மானியம் உள்ளிட்ட முழு விவரங்களை அறிய விரும்பும் நபர்கள் அவங்களோட ஒஃபிஷியல் வெப்சைட்டை நீங்க விசிட் பண்ணி டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். அப்படி இல்லாட்டி உங்கள் அருகில் உள்ள கால்நடை பராமரிப்பு துறை அலுவலகம் இருக்கும் பார்த்தீங்களா, அது மட்டும் இல்லாம சென்னை தமிழ்நாடு கால்நடை மேம்பாட்டு முகமை அலுவலகத்துக்கு போயிட்டும் அதை நீங்க தொடர்பு கொண்டும் டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நீங்க நேரடியா ஒரு இடத்துக்கு போயிட்டு அவங்களோட அலுவலகத்துக்கு போயிட்டு இந்த விவரங்கள் கேட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்டான ரிப்போர்ட் எல்லாமே கிடைக்கும். பட் இப்படி ஒரு திட்டம் இருக்கு அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாம இருக்குங்க. தெரியாம இருக்க எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்க அனைவருக்குமே பயனுள்ளதா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன்.